இன்று தனியார் மருத்துவக் கல்லூரி தமிழகத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் யூஜி ப்ளஸ் பிஜி கோர்சஸ்க்கு கவர்மெண்ட் கோட்டா எவ்வளோ, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் அவங்களுக்கு எவ்வளோ கோட்டா அப்படிங்கிற இந்த ஃபிக்ஸேஷன் அப்போர்ஷன்மெண்ட் மீட்டிங் நடந்தது. தமிழகத்தில் உள்ள அனைத்து தனியார் மருத்துவக் கல்லூரியிலிருந்து அவங்க ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் பேசி அந்த நல்லபடியாக சுமூகமாக அந்த அப்போர்ஷன்மெண்ட் சீட் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ அதனால் இந்த வருஷம் எந்தவித சிக்கல் இல்லாமல் தனியார் மருத்துவக் கல்லூரிக்கும் அரசு மருத்துவக் கல்லூரிக்கும் யூஜி எம்பிபிஎஸ் மற்றும் பிஜி கோர்சஸ்க்கான அட்மிஷன் சுமூகமாக நடக்கும் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ் அரசு மருத்துவமனையும் பார்வையிட்டோம். இங்கே நடக்கிற முதல் விஷயம் ஃபஸ்ட்டு சொல்லலான்னு பார்க்குறேன். நல்ல விஷயங்களில் ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். இங்கே இருக்கிற அம்மா மாஸ்டர் ஹெல்த் செக்அப் ஸ்கீம் உண்மையிலேயே ரொம்ப தனியார் தரத்திற்கு இணையாக இருக்கிறது. இங்கே மக்கள் குறைந்த விலையில் அனைத்து டெஸ்ட்டும் பண்ணுறாங்க. ரொம்ப சிறப்பான சேவையை மக்களுக்கு அளிச்சிட்டு இருக்காங்க. இங்கே வெயிட்டிங் டைம் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் அட்வான்ஸாக புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுற அளவுக்கு இங்கே இருக்கிற டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அந்த அளவுக்கு திஸ் ஷோஸ் இது எதை காட்டுதுன்னா இங்கே இருக்கிற அந்த குவாலிட்டி இருக்குது, அதை தான் காட்டுது. இந்த நேரத்தில் அந்த அந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அந்த சென்டரில் பணிபுரியும் அனைத்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இது ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சென்டர். இங்கே கார்டியாலஜி, நெஃப்ராலஜி, நியூராலஜி மற்றும் அனைத்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ சிகிச்சை இங்கே கிடைக்குது. இங்கே அனைத்து ஆன்காலஜி புற்றுநோய் சிகிச்சையும் இங்கே கொடுத்துட்ருக்கோம். இன்னும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் பண்ண வேண்டியதும் இருக்குது. குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறது மாதிரி ஒரு பொதுமக்கள் அரசு மருத்துவமனைக்கு வர தயங்குவதற்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற சுத்தமின்மை ப்ளஸ் அந்த கூட்ட நெரிசல் இதுதான். இங்கே பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்ட் ரூம், இப்போ அரசு மருத்துவமனையில் இருக்கிற ரெஸ்ட் ரூம் நம்ம வீட்டில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கா இல்லையாங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கான இங்கே இருக்கிற கான்ட்ராக்டர்ஸையும் நாங்கள் பேசியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் இருக்கிற ஒரு ரெஸ்ட் ரூமை 8 முறை நம்ம க்ளீன் பண்ணணுங்கிறது தான் ஒரு கான்ட்ராக்ட் விதிமுறைகள். அதுபடி நம்ம நடக்குதா என்பதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இந்த நேரத்தில் நான் பொதுமக்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இது உங்கள் ஃபெசிலிட்டி, உங்கள் மருத்துவமனை, இது நம்ம வீட்டில் எப்படி நம்ம பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி உங்களோட ஒத்துழைப்பும் இருந்தால் இன்னும் நம்ம சுகாதாரமாக சுத்தமாக பார்த்துக்கலாம். சார், இந்த மருத்துவமனையில் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகமாக பேஷண்ட்ஸ் வராங்க. பட் வெயிட்டிங் அதிகமாக இருக்குது, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. 12 o'clock ஓபி முடிஞ்சிச்சுன்னா டாக்டர்ஸ் போயிடுறாங்க, பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபர்தராக நம்ம டாக்டர்ஸ் எக்ஸ்ட்ராவாக அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2500லேருந்து 3000 பேர் வந்துட்டு இருக்காங்க. நீங்களே சொன்ன மாதிரி அதிக அளவுக்கு நோயாளிகள் வராங்க. இது இருக்கிற கார்டியாலஜிஸ்ட் நம்பர் போதுமானதாக இல்லைங்கிறதான் இது எந்த அளவுக்கு மேலும் நம்ம அதிகப்படுத்த முடியுங்கிறத பார்த்து பேசி நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். ஃபுல் பாடி செக்அப்ல சார் ஒரு டேட் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் விரைந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு 10 days 12 days 15 days ஆகுது ஃபுல் பாடி செக்அப் டேட் வாங்குறதுக்கே அப்படின்ற ஒரு கோரிக்கையும் இல்லை. அது உண்மைதான். ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே ஃபெசிலிட்டி நல்லா இருக்கு, சீப்பாகவும் இருக்கு. அப்படிங்கிறதுனால மக்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிற டிமாண்ட் இருக்கு. நாங்கள் இதே மாதிரி வேற இடத்துல எப்படி இன்னொரு இடத்துலையும் இதே மாதிரி சென்டரை கொண்டு வர முடியுமாங்கிறத பற்றி நாங்கள் கலந்து பேசி கூடிய விரைவில் அது மாதிரி இன்னொரு சென்டரும் இது மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கு நாங்கள் அனைத்து முயற்சிகள் நாங்கள் எடுக்கிறோம். நேற்று செங்கல்பட்டில் இருக்க ரங்கநாதபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 1 மணி நேரம் மின்வெட்டு ஏற்பட்டிருக்கிறதுனால அந்த டயாலிசிஸ் நோயாளிகள் பெரிய அவஸ்தை இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் அந்த மின்வெட்டு ஏற்படாமல் இருக்க என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம்? இல்லை, நாங்கள் மின்சாரத்துறை அமைச்சரிடமும் முதலமைச்சரிடமும் நாங்கள் அதை பற்றி பேசியிருக்கோம். குறிப்பாக ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா இப்போ மின்சாரத்தின் மூலமாக இயங்கக்கூடிய உயிர் காக்கும் கருவிகள் நிறையா இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி வென்டிலேட்டர் நிறையா இருக்குது. அதனால் நாங்கள் ஸ்பெஷலாக மருத்துவமனைக்கு மட்டும் அந்த மின் தடை ஏற்படக்கூடாதுங்கிறத நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி
ஒருவேளை ஏற்பட்டால் அதுக்கான பேக்கப் ஜென்ரேட்டர் வசதியும் அனைத்து மருத்துவமனைக்கும் இருக்க மாதிரி நான் பார்த்துக்கிறோம். சார், இந்த திருச்சி செவிலியர் உயிரிழந்த விவகாரத்தில் எப்போ சார் அறிக்கை வரும்? அதை விசாரணை எந்த அளவுக்கு இருக்குது சார்? இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ஃபைண்டிங்ஸ் மட்டும் இன்னும் வரல. அது வராதனால நம்ம முழுமையான ஒரு முடிவை நமக்கு சொல்ல முடியல. இந்த போஸ்ட்மார்ட்டம் ஃபைண்டிங்ஸ் வந்தோன்னா நாங்கள் அதை பற்றி சொல்கிறோம். இல்லை, ஃபர்ஸ்ட் மெடிசன் மேலே தான் ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரி ஃபைனல். ஏன்னா அவங்க சைடில் என்ன சொல்கிறாங்க, எல்லா விசாரணையும் போனால் கடைசியில் ட்ரக் மேலே வந்து பழி போட்டுடுறாங்க. மருத்துவர்கள் மேலே தவறு இருந்தால் கூட கடைசி கட்டத்தில் ட்ரக் மேலே பழி இல்லை. அது வந்து இன்னும் அந்த ட்ரக் மேலே தான் காரணம் அப்படின்னு சில ஊடகங்களில் வந்தது. அது இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊடகங்களும் தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் பேசும்போது எல்லாமே இந்த ஆட்சி 3 மாதத்துல கலக்கும், 6 மாதத்துல கலக்கும், அது மாதிரியான கருத்துக்களை தான் தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு இருக்காரு. அதை எப்படி தான் பாக்குறீங்க? ஒருவேளை அப்படி நடந்ததுன்னா நாங்கள் தேர்தலை சந்திக்கிறதுக்கு நாங்கள் ரெடி. அவங்க ரெடியாக இருக்காங்களா சொல்லுங்கள், கேட்டு சொல்லுங்கள். அது ஒருவேளை அது மாதிரி அது மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக 5 ஆண்டுகள் ரொம்ப இந்த ஆட்சி நீடிக்கும். ஒருவேளை எப்போ நடந்தாலும் தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு இருக்குது. ஏன்னா நமக்கு எந்த வித காசும் இல்லை. 5 லட்சம் 25 லட்சம் செலவு பண்ணிலாம் நம்ம ஜெயிச்சு மினிஸ்டராக இருக்கோம். ஆனால் அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான்னு நமக்கே தெரியும். அந்த நம்பிக்கை இருக்கா, அந்த துணிச்சல் இருக்கா, நீங்கள் அவங்களே கேட்டு சொல்லுங்கள். மீண்டும் தேர்தலை சந்திக்கிறதுக்கு. இல்லைம்மா, அது தவறான செய்தி வந்தது, அதனால சொல்லுங்கள். இல்லைம்மா, அதுதான்மா, அது தவறான இன்புட்னால வந்தது. அது தவறு இல்லைன்னு, அது தவறு தான். சரி, ரைட்.